பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகி சூப்பர் ஹிட்டான சீரியல் தான் சிறகடிக்காசி சீரியல். இந்த சீரியலானது ரசிகரிடையே அதிக விரும்பி பார்க்குறாங்க. இந்த சீரியல் பலமுறை டிஆர்பியில் நம்பர் 1 இடத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சீரியல் நடிக்கிற நடிகர்கள் எல்லாருமே யதார்த்தமாக தங்களோட நடிப்பை வெளிப்படுத்துகிறாங்க. இந்த சீரியலில் மீனா கதாபாத்திரம் நடிக்கும் நடிகை தான் கோமதி பிரியா. மீனா கதாபாத்திரம் நடித்தது மூலம் ரசிகர்களிடையே மிகவும் பிரபலமானவங்க தான் கோமதி பிரியா. கோமதி பிரியாவுக்கு தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். தமிழில் இந்த சீரியல் சூப்பர் ஹிட் ஆனதை தொடர்ந்து இந்த சீரியலை மலையாளத்துலேயும் ரீமேக் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது மலையாளத்தில் இந்த சீரியல் செம்பனீர் பூவே அப்படிங்கிற பேரில் டெலிகாஸ்ட் ஆகிருக்குது. இந்த சீரியலில் லீட் ரோலில் கோமதி பிரியாவே நடிக்கிறாங்க. அதாவது தமிழில் சிறகடிக்காசி சீரியலில் மீனா கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. மலையாளத்தில் செம்பனீர் பூவே அப்படிங்கிற சீரியலில் ரேவதி கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. இந்த நிலையில் தற்சமைக்கும் இந்த சீரியல்லேருந்து நான் விலகிட்டேன் அப்படின்ட்டு கோமதி பிரியாவே சொல்லியிருந்தாங்க. இதன் பிறகு ரசிகர்கள் பலருக்கும் இவங்க சீரியல்லேருந்து விலகினா இவங்களுக்கு பதிலாக யார் சீரியல் நடிக்க போகிறா அப்படின்ட்டு பலரும் கேள்வி கேட்டு வந்த நிலையில் தற்சமைக்கும் ரேவதி கதாபாத்திரத்தில் யார் நடிக்க போகிறா அப்படிங்கிற தகவல் வெளியாகியுள்ளது. ஆமாங்க, செம்பனீர் பூவே சீரியலில் ரேவதி கதாபாத்திரத்தில் நடிகை ரெபேக்கா நடிக்கிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. நடிகை ரெபேக்காவே தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் இது குறித்து அஃபீஷியலாக அவங்களே அறிவிச்சிருக்காங்க. அதாவது நடிகை ரெபேக்கா செம்பனீர் பூவே சீரியலில் ரேவதி கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு இப்போ ஷூட்டிங்லாம் எடுத்துட்டாங்களாம். கூடிய சீக்கிரம் ஒரு சில வாரங்களில் இவங்க நடிக்கிற காட்சிகளும் டெலிகாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது மலையாளத்திலும் இந்த சீரியல் பலமுறை டிஆர்பியில் நம்பர் 1 இடத்துல இருக்கு. கோமதி பிரியா எதற்காக சீரியலேருந்து விலகினே அப்படின்ட்டு எந்த ஒரு காரணத்தையும் சொல்லலை. இருந்தாலும் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் வாழ்க்கையை அளிக்க யாருக்கும் அதிகாரம் கொடுக்காதீங்க, சிலர் உங்களை காயப்படுத்தலாம், ஒரு ஃபைட்டராக எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிடுவோம், டன் கிவ் அப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோமதி பிரியா சீரியல்லேருந்து விலகினால இப்போ ரெபேக்கா ரேவதி கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாங்க. ரசிகர்கள் போல இருக்கும் ரெபேக்காவை ஏற்றுக்கிறாங்களா என்ன அப்படிங்கிறத நம்ம வீட்டிலிருந்து தான் பார்க்கணும். ரெபேக்கா ரேவதி கதாபாத்திரத்துக்கு சரியாக இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுக்கு கவனம் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சின்ன திரை வெளித்திரை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடாபில் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.